எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2026 ஏஎல் பேட்சுக்கு நடந்த 2026 ஏஎல் பேட்சுக்கு நடந்த மொரட்டுவ கெமிஸ்ட்ரி பேப்பரை விளக்கவோட பார்த்துட்டு இருக்கேன். மொரட்டுவ கெமிஸ்ட்ரி பேப்பரை விளக்கவோட பார்த்துட்டு இருக்கேன். இதுல பாருங்க, நம்ம ஏற்கனவே முதல் 10 MCQ கேள்விக்கான விளக்கம் பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது நம்ம 11வது MCQ கேள்வி. 11வது MCQ கேள்விக்கான விளக்கம். 11வது MCQ கேள்விக்கான விளக்கம் பார்க்க போறோம். சரி பாருங்க, 11வது MCQ. 11வது MCQல என்ன தந்திருக்கான்னு சொல்லிச்சேன்னா, ஆவி பரப்புள்ள திரவம் ஒன்றோட 9 மில்லிகிராம் இருக்குதான். ஆவி பரப்புள்ள திரவம் இருக்குது. அந்த ஆவி பரப்புள்ள திரவத்துல 9 மில்லிகிராம் இருக்குதான். இந்த 9 மில்லிகிராம் ஆனது 127 பாசியில் முற்றாக ஆவியாக்கப்பட்ட போதும். ஆவி பரப்புள்ள திரவத்தில் 9 மில்லிகிராம் 127 பாசியில முற்றாக ஆவியாக்கப்பட்ட போது ஆவியின் கனவளவு 16.628 சென்டிமீட்டர் கனமாக காணப்பட்டது. ஆவியோட கனவளவு 16.628 சென்டிமீட்டர் கனமாக காணப்பட்டதுடன் ஆவியின் அமுக்கம் 1/10 பஸ்காலாகவும் அமைந்திருந்தது. ஆவியின் அமுக்கம் 1/10 பஸ்காலாகவும் அமைந்திருந்தது. அத்திரவமாக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டுக்கான். அந்த திரவமா எது இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கான். இங்க பாரு, 9 மில்லிகிராம் திரவம் எடுக்கான். இந்த 9 மில்லிகிராம் திரவத்தை எடுத்து நீ ஆவியாக்கினேன்னு சொன்னா, 9 மில்லிகிராம் திரவத்தை எடுத்து நீ ஆவியாக்கினா என்று சொல்லி சொன்னா, வந்திருக்கிற ஆவியும் என்ன இருக்க போகுது? வந்திருக்கிற ஆவியும் 9 மில்லிகிராம தான் இருக்க போகுது. 9 மில்லிகிராம் திரவத்தை எடுத்து நீ ஆவியாக்கினேன்னு சொன்னா, இருக்கிற ஆவிட திணிவும் என்ன வர போதும்? 9 மில்லிகிராம தான் இருக்க போகுது. ஆவிட திணிவும் என்ன 9 மில்லிகிராம் தான். அது திணிவுல எந்த மாற்றமும் இருக்காது. அவ ஆவிட திணிவு தந்திருக்கான், வெப்பநிலை தந்திருக்கான் 127 பாசி வெப்பநிலை 127 பாசி வெப்பநிலை தந்திருக்கான் 400 கெல்வின். அமுக்கம் தந்திருக்கான், கனவளவு தந்திருக்கான். அப்படின்னு பிவி சாமன் என்ஆர்டியை போட்டு விட்டேன்னு சொல்லி என்ன செய்யலாம்? அந்த ஆவி யார், அதாவது அந்த திரவம் யாருன்னு சொல்லி என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். திரவத்துல மூலத்தினிவா கண்டுபிடிச்சு தானே. என்ன சமன்பாடு? பிவி சமன் என்ஆர்டி. பிவி சமன் என்ஆர்டின்னு வருவாரு. இதுல உனக்கு என்ன சொல்லலாம்? பிவி சமன் எம்மின் கீழ் கேபிட்டல் எம் ஆர்டின்னு வருவாரு. கேபிட்டல் எம் எழுவ மாற்றம் செஞ்சேன்னா, மூல திணிவை எழுவ மாற்றம் செஞ்சேன்னா எம்ஆர்டியின் கீழ் பிவின்னு வரும். எம்ஆர்டியின் கீழ் பிவின்னு வருவாரு. திணிவு எவ்வளவு சொல்லிருக்கான்? 9 மில்லிகிராமா. 9 மில்லிகிராமா. அப்ப என்ன வரும்? 9 தர 10⁻3 கிராம். 9 தர 10⁻3 கிராம் தர என்ன? ஆறு என்ன? அகில வாயு மாறிலி. அகில வாயு மாறி உனக்கு தெரிய இல்லாட்டியும் என்ன செய்வான்? அகில வாயு மாறிலி என்ன செய்வான்? முன்னுக்கு தருவான். முன்னுக்கு என்ன செஞ்சிருப்பான்? அகில வாயு மாறிலி தந்திருப்பான். இந்த பேப்பர்ல தந்திருக்கான். ஃபைனல் பேப்பர் போனாலுமே உனக்கு அகில வாயு மாறிலி தருவான். என்ன வரப்போதோ? 8.314 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வரப்படுறாரு. தர வெப்பநிலை தனி வெப்பநிலை எவ்வளவு? 127 பாசி. 127 பாசின்னா 400 கெல்வின். 400 கெல்வின் வரும். 400 கெல்வினா இருக்கு. கீழே பாரு, அமுக்கம் எவ்வளவு தந்திருக்கான்? 1/10 பாஸ்காலா. 1/10 பாஸ்காலா. தர கனவளவு என்ன? 16.628 சென்டிமீட்டர் கணம் சொல்றது. 16.628 சென்டிமீட்டர் கணம். சென்டிமீட்டர் கணத்தை மீட்டர் கணத்துக்கு மாத்தின சொல்லி 10⁻6 அளவு இருக்கு. 10⁻6 மீட்டர் கணம் வரும். 10⁻6 மீட்டர் கணம் வரும். இதுல பாரு, சுருக்குற இலவுக்காணி நம்ம என்ன செய்யறோம்னா 6க்கு 8.314 போடாம 25 போடலாம். 25 போடலாம். MCQ கேள்விக்கு மாத்திரமே. MCQ கேள்விக்கு மட்டும் என்ன செய்யலாம்னா சுருக்கலேசிக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்? 8.314க்கு பதிலாக 25 போடலாம். ஆனா இந்த கேள்வியில நான் ஏன் 25 போடாம 8.314 போட்டிருக்கேன்டா, இதுல 2 மடங்கா தான் இவர் இருக்காரு பாரு. இதுல 2 மடங்கா தான் இவர் இருக்காரு. அப்ப நம்ம என்ன சுருக்கல் இலவு இதையும் என்ன செய்யலாம்? ஈஸியா சுருக்கிடலாம்ன்றதுக்கான என்ன செஞ்சிருக்கேன்? இதை 8.314 போட்டிருக்கேன். நான் இதை அப்படி எழுதுறேன். என்ன வருது? 9 தர 10⁻3 கிராம். இதை நான் ஏன் கிராம்ல வச்சிருக்கேன்னு சொன்னா, நம்ம மூலத்தின் காணப்பட மூலத்தின் என்ன கிராம் மூல் -1 வந்துடும். முதல்ல நான் கிராம்ல வச்சிருக்கேன். தர அங்கே 8.314 ஜூலுக்கு பதில் என்ன போடலாம்? நியூட்டன் மீட்டர். அதுல பாருங்க மூல் -1 கெல்வின் -1 தர 400 கெல்வின். 400 கெல்வின். கீழே பாரு என்ன இருக்குது? 1 தர 10⁵ பஸ்காலுக்கு என்ன பதிலாக என்ன போடலாம்? நியூட்டன் மீட்டர் -2 தர 16.628
தர 10⁻6 மீட்டர் கணம் இருக்காரு. இதுல பாரு, இந்த இருக்கிற நியூட்டனும் இந்த இருக்கிற நியூட்டன் சுருக்கப்படுவாரு. இந்த இருக்கிற கெல்வின் -1 இந்த இருக்கிற கெல்வினும் சுருக்கப்படும். இந்த இருக்கிற மீட்டரையும் மீட்டர் கணத்துல இருந்து ஒரு மீட்டர் சுருக்கினா மீட்டர் வர்க்கம் இருக்கும். அந்த மீட்டர் வர்க்கம் மீட்டர் -2 சுருக்கப்படும். மீட்டர் வர்க்கம் மீட்டர் -2 சுருக்கப்பட்டும். இந்த இருக்கிற 8.314 16.628 மினிசலாம் ஒரு 8.314 சுருக்கினா இதுல ஒரு முறை இதுல 2 முறை வரப்படாது. இந்த இருக்கிற 2ஐயும் இந்த இருக்கிற 400ஐயும் சுருக்கினேன்டா 200 வரும். எவ்வளோ? 200 வரும். 9 2ஆல பெருக்கின என்னத்தின 18. அங்கால ஒரு 2 பூஜ்ஜியம் இருக்காரு 1800. இதுல என்ன இருக்குது? தர ஒரு 10⁻3 இருக்குது. 10⁻3 இருக்குது. கீழே பாரு, இதுல 10⁻5 இருக்குது. இதுல 10⁻1 இருக்குது. 10⁻5 10⁻6 10⁻5 10⁻6ல 10⁻5 10⁻6ல இருந்து 10⁻5 போனீங்கன்னா மிச்சம் உனக்கும் 10⁻1 மீதம். இந்த 10⁻1 கீழே இருக்கிற 10⁻1 மேல போனீங்கன்னு சொல்லி சொன்னா தர 10⁻1 10 இருக்க போதும். அழகு என்ன இருக்குது? இதுல கிராம் இருக்குது. இதுல மூல் -1 இருக்குது. அழகு கிராம் மூல் -1 வேற அழகு இல்லை. இதை சுருக்கி எடுத்த என்ன சொன்ன என்ன போதும்? 18 கிராம் மூல் -1 வரும். 18 கிராம் மூல் -1 வரும். மூலத்தின் எத்தனையாம் 18 கிராம் மூல் -1. மூலத்தினையும் 18 கிராம் மூல் -1. சார் மூல கூட்டத்தினையும் 18 இருக்காரு. யாருக்குன்னு பாரு, சார் மூல கூட்டத்தினையும் 18 இருக்காரு. நீர் எதனால விட? 2வது விட. எதனால விட? 2வது விட. மிகவும் இலகுவான ஒரு கேள்வி உண்டு. கணித்தல் கேள்விதான். கணித்தல் கேள்வி என்ன? ஈஸியான ஒரு கணித்தல் கேள்வி உண்டு. நீங்க என்ன செய்யலாம்னா இந்த கேள்வியை நம்ம வந்துக்கிட்டு ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள செய்திடலாம். இந்த கேள்வியை வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள ஈஸியா செய்திடலாம். கேள்வி பார்த்தோன்னு என்ன ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள செய்திடலாம். ஒரு ஈஸியான ஒரு கேள்வி உண்டு. இதுல எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 11வது MCQ கேள்விக்கு 2வது விட. 12வது MCQ பார். 12வது MCQ என்ன சொல்லிக்கண்டா? 12வது MCQ பார். பின்வரும் தரவுகளை பயன்படுத்தி கல்சியம் குளோரைடு திண்மத்திர சாலக பிரிகை வெப்பொழுரை கணிகச்சரிச்சல் இருக்கான். கல்சியம் குளோரைடு திண்மத்திர நியம கரைசலாதல் வெப்பொழுரை தந்திருக்கான். கல்சியம் 2+ அயன்ட நீரற்றல் வெப்பொழுரை தந்திருக்குது. குளோரைடு அயன்ட நீரற்றல் வெப்பொழுரை தந்திருக்குது. ஓகே, இதுல இருந்து கல்சியம் குளோரைட சாலக பிரிகை வெப்ப உருளை கேட்டுக்கான். கல்சியம் குளோரைட சாலக பிரிகை வெப்ப உருளையா? இதுல சாலக பிரிகை வெப்ப உருளை சாலக பிரிகை வெப்ப உருளை இந்த இருக்கிற சாலக பிரிகை வெப்ப உருளை டெல்டா H காண சொல்லி சொல்றான். டெல்டா H காணலாம். இதுல அவன் அடுத்த என்ன தந்திருக்கான் பாரு, நியம கரைசலாதல் வெப்ப உருளை தந்திருக்கான். நியம கரைசலாதல் வெப்ப உருளை. கரைசலாதல் வெப்ப உருளை இதை நீ கரைச்சாயின்னு சொல்லிச்ச உனக்கு என்ன வரப்போதோ, இதை கரைச்சி விட்டாயின்னு சொல்லிச்சேன்னா இதை கரைச்சி விட்டாயின்னு உனக்கு என்ன கிடைக்கும்? கல்சியம் 2+ கல்சியம் 2+ அயனும் இதுல இருந்து 2 குளோரைடு இருக்காரு, 2 குளோரைடு அயனும் 2 குளோரைடு அயனும் கிடைக்கும். 2 குளோரைடு அயனும் கிடைக்க போகுது. இதை கரைச்சி விட்டாங்க. இதான் கரைசலாதல் வெப்ப உருளை. கரைசலாதல் வெப்ப உருளை எவ்வளவு வந்திருக்குதான் பாரு, -96 -96 வந்திருக்கான். ஓகே, அடுத்தது என்ன? கல்சியம் 2+ நீரற்றல் வெப்ப உருளை. கல்சியம் 2+ நீரேற்றல் வெப்ப உருளை. இதான கல்சியம் 2+ நீரேற்றல் வெப்ப உருளை. இவரில் இருந்து இவரை கொண்டு வரதான் கல்சியம் 2+ நீரேற்றல் வெப்ப உருளைன்றது. இவரை நீரேற்ற வெப்ப உருளை எவ்வளவு தந்திருக்கான் பாரு, -1640 தந்திருக்கு. அடுத்தது என்ன? குளோரைட். குளோரைட்டுக்கு எவ்வளவு வந்து பாரு, நீரேற்ற வெப்ப உருளை -343. குளோரைட் நீரேற்ற வெப்ப உருளை -343. ஒரு குளோரைடு அயனுக்கு -343. 2 குளோரைடு அயனுக்கு 2 தர -343 வரும். 2 தர -343 வரும். ஓகே, கேள்வி என்ன? டெல்டா H காணட்டாம். டெல்டா H காணட்டாம். டெல்டா Hன்றது இங்க இருந்து இங்க போறது. டெல்டா Hன்றது இங்க இருந்து இங்க போகுது.
அப்ப இது ஆரம்பம் இது முடிவு. இங்க இருந்து இங்க போறதுக்கான டெல்டா ஹெச் காரணம் இந்த டெல்டா ஹெச்ன்றது இங்க இருந்து இப்படியோ இதால போறதும் இங்க இருந்து இங்க வந்து இப்படி போறதும் என்ன சமனா இருக்க போகுது. இங்க இருந்து இங்க போகணும், இது ஆரம்பம் இது முடிவு. இங்க இருந்து இங்க போறதும் இதால இப்படியோ வந்து இப்படி போறது எப்படி இருக்கும், சமனா இருக்க போகுது. அப்ப டெல்டா எஸ் சமன் இது போறது டெல்டா எச், அது இங்கால வந்து இப்படியே போகணும். இது வரப்போக்குள்ள எவ்வளவு வருது, -96 கிலோ ஜூல் மூல் -1, -96 கிலோ ஜூல் மூல் -1. அதே இது இங்கால போறாரு, இங்கால போகக்குள்ள இதுல என்ன இருக்கும், இது -1640. இது என்னது பிளஸ் இருக்க போது, +1640 கிலோ ஜூல் மூல் -1. அதே மாதிரி பாரு, இது இங்க இருந்து இங்க வரப்போகுள்ள ஒருத்தருக்கு -343, 2 பேருக்கு -686 இருக்கும். இது வந்துட்டு -686, இங்க இருந்து இங்க போகக்குள்ள பிளஸ் பிளஸ் 686 கிலோ ஜூல் மூல் -1 இருக்க போகுது. இதை சுருக்கினேன்னு சொல்லி சொன்னா இதுல 590 கூட்டினேன்னு சொல்லி சொன்னா 2230 கிலோ ஜூல் மூல் -1 இருக்க போகுது. பிளஸ்ல வரப்போது 2230 கிலோ ஜூல் மூல் -1 இருக்கும். எத்தனாவது விட, முதலாவது விட. இருந்தாலும் உனக்கு இது என்ன செய்யலாது, கட்டாயம் இது பிளஸ்லாம் வரணும். ஏன்னா சாலக பிரிகையில் என்ன செய்யணும், நீ சக்தி வழங்க வேண்டி இருக்கும். இது கட்டாயமான உனக்கு பிளஸ்ல தான் வரணும், மைனஸ்ல வரையலாது. இது என்ன, பிளஸ் 2230 கிலோ ஜூல் மூல் -1 இருக்கு முதலாவது விட. 12வது MCQ கேள்விக்கு முதலாவது விட. 13வது MCQ கேள்வி பார். 13வது MCQ கேள்வியை பார். MCQ என்ன சொல்லிருக்கான், தரப்பட்ட வெப்பநிலையில் தாக்கமும் தந்திருக்கான். இந்த தாக்கத்திட பொறிமுறை நடைபெறுவது சொல்லிக்கு கீழே என்ன பொறிமுறை தந்திருக்குது. என்ன நடக்குதாம், I2 கேஸ் ஓகே. இதான் தாக்கம். மேல H2 கேஸும் I2 கேஸும் சேர்ந்து 2 H கேஸும் தாக்கத்துக்கான படிகளை தந்திருக்கான். இது வந்துகிட்டு விரைவான படி, இது வந்துகிட்டு என்ன மெதுவான படி ரிசல்ட் இருக்குது. இது வந்துட்டு மெதுவான படி ரிசல்ட் இருக்கான். இதுக்குரிய தாக்க வீத மாறி கேட்டிருக்கான். தாக்க வீத மாறி எழுதணும்னு சொல்லி சொன்னா அவன் தந்திருக்கிறத பாரு, என்ன வீத மாறி எல்லாம் போட்டு சரி, இதுக்குரிய தாக்க வீத மாறி தாக்க வீத விதி எழுத சொல்லியிருக்கான். தாக்க வீத மாறி எல்லாம் தந்திருக்கான். ஓகே, தாக்க வீத விதி எழுதணும். தாக்க வீத விதி எழுதுறது பாரு, உனக்கு என்ன தேவை, ஒவ்வொருத்தரும் சார்பான வரிசைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சார்பான வரிசைகள் எழுதுறது பாரு. இதுல தாக்கத்துல ஈடுபடுறது யாரு, ஹைட்ரஜனும் அயோடினும். இதானப்ப மெதுவான படி, இதான் வந்துட்டு மெதுவான படியும் அதுக்கு மேலுள்ளாக்கள்லையும் தாக்கத்துல ஈடுபடுறாக்கள் எத்தனை பேரை வந்திருக்காங்க சரி பார்த்தா சரி, வேற ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜனை பாரு, இது மெதுவான படியும் அதுக்கு மேலுக்கு இருக்கிறதுக்குள்ள மெதுவான படியும் அதுக்கு மேலுக்கு இருக்கிற படிகளையும் வச்சு பார்க்க போகல, உனக்கு ஹைட்ரஜன் வந்து ஒரு தடவை இடம்பட்டிருக்காரு, அயோடினும் ஒரு தடவை இடம்பட்டிருக்காரு. ஹைட்ரஜன் ஒரு தடவை இடம்பட்டிருக்காரு, அயோடினும் ஒரு தடவை இடம்பட்டிருக்காரு. அப்ப என்ன, ஹைட்ரஜன் சார்பான வரிசையத்தின ஒன்றா இருக்க போதோ, அயோடின் சார்பான வரிசையும் ஒன்றா இருக்கும். அப்போ உனக்கு என்ன சொல்லலாம், தாக்க வீதம் சமன் K இன்டோ ஹைட்ரஜன் கேஸ் செறிவு, அதுல வீதமாறி உண்டு, சரி தாக்க வரிசை உண்டு. அதே மாதிரி I2 கேஸ் செறிவு, அதுல தாக்க வரிசை ஒன்றா இருக்க போகுது, என்ன ஒன்றா இருக்கும். இதான் இதுட தாக்க வீதத்துக்குரிய கோவையா இருக்கும். இதான் இதுல தாக்க வீதத்துக்குரிய
கோவையா இருக்கு. எத்தனாவது விட? மூணாவது விடையா இருக்கு பாரு. மூணாவது விடையா? மூணாவது விடையா இருக்காரு. ஓகே சரி, 13வது எம்சிக்யூ கேள்விக்கு அப்ப மூணாவது விட, 13வது எம்சிக்யூ கேள்விக்கு மூணாவது விட இலகுவான ஒரு கேள்வி உண்டு. 14வது எம்சிக்யூ பார். 14வது எம்சிக்யூல அவன் என்ன சொல்லிருக்கான்னா, பின்வரும் செலவைகளில் எதில் அமோனியா சார் வெள்ளி நைட்ரேட்டுடன் வெள்ளி ஆடியை கொடுக்க மாட்டாதுன்னு கேட்டிருக்கான். அமோனியா சார் வெள்ளி நைட்ரேட்டோட வெள்ளி ஆடியை தராதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். 5 விட தந்திருக்கான். என்ன 5 விட தந்திருக்கான். 14வது எம்சிக்யூ கேள்வியில 5 விட தந்திருக்கான் பாரு. 5 விட இல்ல, உனக்கு என்னென்ன இருக்குது? ஓகே, இதான் அவன் தந்திருக்கிற 5 விடைகளும். இதான் என்ன அவன் தந்திருக்கிற 5 விடைகளும். இதுல அவன் என்ன சொல்லிருக்கான், அமோனியா சார் வெள்ளி நைட்ரேட், அமோனியா சார் வெள்ளி நைட்ரேட்டோட, அமோனியா சார் வெள்ளி நைட்ரேட்டோட அவர் ஒருத்தர் வந்துட்டு வெள்ளி ஆடி தரணும்னு சொல்லி சொன்னா அங்க வந்துகிட்டு இந்த கூட்டம் இருக்கணும். அந்த சேர்வையில வந்துட்டு என்ன இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் மருந்துக்குன்னு சொல்லி சொன்னா அது என்ன செய்யும், அமோனியா சார் வெள்ளி நைட்ரேட்டோட வெள்ளியாடியே தரும். அமோனியா சார் வெள்ளி நைட்ரேட்டோட வெள்ளியாடியே தருவாரு. இதுல பாரு, இங்க வந்துட்டு என்ன அப்படி ஒரு கூட்டம் ஒன்று இருக்காரு. அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன அது மாதிரி ஒன்று இருக்குது. இதுலயும் பாரு என்ன அப்படி ஒருத்தர் இருக்காரு. இதுலயும் பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன இருக்க போதோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனா இதுல மட்டும்தான் என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று இல்லை, இந்த மாதிரி ஒரு தொழிற்பாடு கூட்டம் ஒன்று இல்ல. ஆனா இதுவும் வந்துட்டு என்ன செய்யும், அமோனியா சரி வெள்ளி நிறத்தோட தாக்குமான்னு கேட்டீங்கன்னா தாக்கும். தாக்கி என்ன செய்யும், இவர் வந்துகிட்டு அமோனியா சரி வெள்ளி நிறத்தோட வெண்ணிற வீல் படிவ தருவாரு தவிர ஆனா என்ன செய்ய மாட்டாரு, வெள்ளை ஆடிய தராது, வெள்ளை ஆடிய தராது. இது வந்துட்டு வெண்ணிற வீல் படிவு கிடைக்கும், ஆனா வெள்ளை ஆடி கிடைக்காது. ஆகவே என்ன, இங்க 14வது எம்சிக்யூ கேள்விக்கு எத்தனாவது விட, மூணாவது விட. 14வது எம்சிக்யூ கேள்விக்கு மூணாவது விடையா இருக்கு, மூணாவது விடையா இருக்க போகுது. 14வது எம்சிக்யூ கேள்விக்கு மூணாவது விட. 15வது எம்சிக்யூ கேள்வி பார். பதினஞ்சாவது எம்சிக்யூ கேள்வி, தாக்கம் உணர்ந்திருக்கான். ஓகே, இந்த தாக்கம் தந்திருக்கான். இதுல டெல்டா ஹெச் என்னையாம், இதுல டெல்டா ஹெச் வந்துட்டு -92 கிலோ ஜூல் மூல் -1 தந்திருக்குது. ஓகே, -92 கிலோ ஜூல் மூல் -1 தந்திருக்கான். மேலுள்ள தாக்கமானது காவலிடப்பட்ட கொள்கலம் ஒன்றில், காவலிடப்பட்ட கொள்கலம் ஒன்றில் நடைபெறுகின்றது எனின் தொகுதியில் வெப்பநிலை மற்றும் நியம எந்திரிப்பு மாற்றம் டெல்டா எஸ்இன் குறி தொடர்பான சரியானதுன்னு கேட்டிருக்கான். இங்க பாரு, இது இந்த கொள்கலன் எப்படி இருக்குதான், காவலிடப்பட்ட கொள்கலன் இருக்கான். காவலிடப்பட்ட கொள்கலன் சொல்லி என்ன செய்யாது, சக்தி வந்துகிட்டு வெப்பம் வந்துட்டு என்ன செய்யாது, வெளியேறாது. காவல் இடப்பட்டிருந்தா வெப்பம் வந்துட்டு என்ன செய்யாது, வெளியேறாது. வெப்பம் வந்துட்டு வெளியேறாது. அதே மாதிரி வெளியே இருந்து என்ன செய்யுது, வெப்பம் உள்ளுக்கு போகாது. வெளியே இருந்து என்ன செய்யும், வெப்பம் உள்ளுக்கு போக மாட்டார். இது என்ற காவல் இடப்பட்டது. இதுல பாரு, இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா, இந்த தாக்கம் என்ன ஒரு அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா, இது ஒரு புறவெப்ப தாக்கம். இது ஒரு புறவெப்ப தாக்கம். இந்த தாக்கம் நடக்க என்ன செய்யும் சொன்னா வெப்பம் வந்துகிட்டு என்ன செய்யும், வெளியேறும்.
இந்த தாக்கம் நடக்க என்ன செய்யும், வெப்பம் வந்துட்டு வெளியேறுது. தாக்கம் நடக்க போகல என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் வெளியேறுது. எந்த அளவு, இந்த அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் வெளியேறுது. இந்த வெளியேற வெப்பம் என்ன செய்யணும், சூழலுக்கு விடுவிக்கப்படணும், சூழலுக்கு விடுவிக்கப்படணும். ஆனா இதுல பாரு, அவன் என்ன சொல்லிக்காண்டா, இது காவலிடப்பட்ட கொள்கலத்துல இருக்குன்னு சரியா. காவலிடப்பட்ட கொள்கலத்துல இருக்காருன்னு சொன்னா அங்க இருந்து என்ன செய்யாது, வெப்பம் வெளியேறாது. வெப்பம் என்ன செய்யாது, வெளியேறாது. வெப்பம் வெளியேறாம என்ன செய்யும், அப்ப உள்ளுக்குள்ள அந்த கொள்கலத்துக்குள்ளே வந்துட்டு என்ன செய்யும், அந்த வெப்பம் இருக்கும். அந்த கொள்கலத்துக்குள்ளே அந்த வெப்பம் சேமிக்கப்படுறதால அந்த கொள்கலத்துக்குள்ள என்ன செய்யும், வெப்பநிலை என்ன செய்யும், அதிகரிக்கும். கொள்கலத்துக்குள்ள என்ன செய்யும், வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் ரெண்டு விடைகள் தான் இருக்குது உனக்கு பாரு. முதலாவது விட, இன்னொன்று நாலாவது விட. ஒன்று முதலாவது விட, இன்னொன்று நாலாவது விட. ஓகே, அடுத்தது பாரு, வெப்பநிலை என்ன செய்யும், அதிகரிக்கும். டெல்டா எஸ் கேட்டுக்கான். டெல்டா எஸ் எந்திரப்பி. எந்திரப்பி பாரு, இங்கால பாரு, 4 வாயுமூல் தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யுது, 2 வாயுமூலை கொண்டு வருது. 4 வாயுமூல் தாக்கம் அடைஞ்சு உனக்கு என்ன செய்யுது, 2 வாயுமூலை கொண்டு வருது. 4 வாயுமூல் தாக்கம் அடைஞ்சு 2 வாயுமூல் கொண்டு வருதுண்டா, அங்க என்ன நடக்குது, சுயாதீனத்தன்மை, அதாவது சரி என்ன ஒழுங்கினத்தன்மை எந்திரப்பி வந்துகிட்டு குறையுது. 4 வாயுமூல் தாக்கி என்ன 2 வாயுமூல் உருவாகுது, 2 வாயுமூல் உருவாகுதுன்னா உனக்கு என்ன சொல்லலாம், அங்க எந்திரப்பி குறையுது. எந்திரப்பி குறையிறாருண்டா டெல்டா எஸ் எப்படி இருக்கும், மைனஸ்ல இருக்கும். டெல்டா எஸ் வந்துட்டு மைனஸ்ல இருக்கணும். முதலாவது விடையில பாரு டெல்டா எஸ் பிளஸ்ல இருக்குது, நாலாவது விடையில பாரு டெல்டா எஸ் மைனஸ் இருக்குது. எத்தனாவது விட, நாலாவது விட. 15வது எம்சிக்யூ கேள்விக்கு நாலாவது விட. 15வது எம்சிக்யூ கேள்விக்கு நாலாவது விட. ஓகே, 16வது எம்சிக்யூ பார். 15வது எம்சிக்யூ கேள்விக்கு நாலாவது விட வந்துக்கு 16வது எம்சிக்யூ கேள்விய பார். 16வது எம்சிக்யூ கேள்வி என்ன சொல்றீங்க, குறித்த 16வது எம்சிக்யூ கேள்வியில கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் ஒரு முதலாம் வரிசை தாக்கம் தொடர்பானது. எத்தனையாம் வரிசையாம், முதலாம் வரிசை தாக்கம் தொடர்பானது சொல்லிக்கான். ஏ கூற்று, குறித்த ஒரு தாக்கியின் செறிவு எக்ஸ் மூல் பேர் டெசிமீட்டர் கியூப், எக்ஸ் மூல் பேர் டெசிமீட்டர் கணம் ஆக உள்ள போது அத்தாக்கி சார்பான அரைவாழ்வு காலமானது, அத்தாக்கி சார்பான அரைவாழ்வு காலமானது அத்தாக்கிய சார்பு அரைவாழ்வு காலமானது அதே தாக்கியின் செறிவு x/2, அதாவது அதே தாக்கிய செறிவு அரைவாசியாக உள்ள போதுள்ள அரைவாழ்வு காலத்தின் 2 மடங்கு அரைக்கும் சொல்லிக்கணும். அரைவாழ்வு காலத்துல 2 மடங்கு அரைக்கும் சொல்லிக்கணும். அதாவது செறிவு அரைவாசியாக்க போகல, அதுல அரைவாழ்வு காலம் 2 மடங்காகும் சொல்றான். செறிவு அரைவாசியாக போகல, அதுல அரைவாழ்வு காலம் 2 மடங்காக்குன்னு சொல்றாரு. முதலாம் வரிசை தாக்கம் வேற சொல்லிட்டான். முதலாம் வரிசை தாக்கம் வேற சொல்லிட்டான். முதலாம் வரிசை தாக்கம் என்ன, முதலாம் வரிசை தாக்கத்துல அரைவாழ்வு காலம், முதலாம் வரிசை தாக்கத்துல அரைவாழ்வு காலத்துக்கான சமன்பாடு என்ன, டி ஹாஃப் சமன் 0.693 கீழ் வீதம் மாறிலிக்கு சமனா இருக்கும். இதான முதலாம் வரிசை தாக்கம். இதான் முதலாம் வரிசை தாக்கம். முதலாம் வரிசை தாக்கத்திட அரைவாழ்வுக்கான சமன்பாடு. இந்த அரைவாழ்வுக்கான சமன்பாடுல பாரு, எங்க செறிவு சார்ந்திருக்காரா, இந்த அரைவாழ்வுக்கான சமன்பாடுல எங்க செறிவுல வந்துட்டு தங்கியிருக்காருன்னு பாரு, இல்ல. அப்ப நீ செறிவை வந்துகிட்டு அரைவாசி ஆக்கினா தானே, செறிவு வந்து 2 மடங்கு ஆக்கினா தானே, செறிவு 5 மடங்கு ஆக்கினா தானே, அதுல அரைவாழ்வு காலம் என்ன செய்யாது, மாறாது. அரைவாழ்வு காலம் மேல தங்கியிருக்கும், வீத மாறலாம் தங்கியிருக்கப்படுறது, வேற எதுலையுமே தங்கியிருக்காது. வீத மாறலையே, அப்ப என்ன, அரைவாழ்வு காலம் மாறாது. ஆக ஏ கூட்டு என்ன, பிழை. ஏ கூட்டு பிழை. கேள்வி என்ன, தொடர்பான என்ன கேட்க, அதாவது சரியானது கேட்டுக்கான். பி பாட்ட பாரு, தாக்க வீத மாறலி 3.465 தர 10⁻1 மினிட் -1 ஆக உள்ள தாக்கம் ஒன்றின் அரைவாழ்வு காலம் 2 நிமிஷம் சொல்லிருக்கான். ஓகே, பி கூட்டு பாரு, வீதம் மாறி தந்திருக்கான். இதை சுருக்கின என்ன, வீதம் மாறி தந்திருக்கான். அப்ப 0.693 கீழ் வீதம் மாறி எத்தனை தந்திருக்கு பாரு, வீதம் மாறி தந்திருக்கான் 3.465 தர 10⁻1 மினிட் -1. இதை சுருக்கின 0.693 0.693 கீழே
10 7 கொஞ்சம் படிக்கிறேன்னா 0.3465 மினிட் -1. இது ரெண்டையும் சுருக்கி என்ன வரப்போதோ இது ரெண்டையும் சுருக்கி 2 மடங்கு அரைக்கும். இது 2 மடங்கு அரைக்கும். மினிட் -1 மேல போனீங்கன்னா மினிட் அரைக்கும். ஆகவே 2 நிமிடம் 2 நிமிடம். பி கூட்டு என்ன? பி கூட்டு சரி. பி கூட்டு சரி. சி கூட்ட பாரு. தாக்கத்தின் 93.75% நிறைவடைய எடுக்கும் காலம் 40 செகண்ட் எனின் அரைவாழ்வு காலம் 10 செகண்ட் சொல்றாங்க. 93.75%. 93.75% சொல்றது. இங்க பாரு, இதான் இது 0, இது வந்துகிட்டு 100 வீதம் வச்சுக்கு. இது வந்து 100 வீதம் 100 வீதம் இருக்குது. ஓகே, இதுல சரியா அரைவாசி 50 வீதமா மாறுது. 50 வீதம் வரும். 50 வீதம் தாக்கம் அடைகிறதுக்கு எடுக்கிற டைம் எவ்வளோ வர போதோ T½ அரைவாழ்வு காலமா இருக்கு. 100 இது ஆரம்பத்துல முழுசு இருக்க போகக்குள்ள அதுல 50 வீதம் தாக்கிறதுக்கான காலம் இது என்ன வரப்போதோ உனக்கு ஒரு அரைவாழ்வு காலம் T½ இருக்கும். இப்போ உனக்கு என்ன இருக்குது? 50 தாக்கம் அடைஞ்சிட்டு மிச்சம் 50 இருக்குது. இந்த 50 அரைவாசி, இந்த 50 அரைவாசின்றது எவ்வளோ? 25. இந்த 50 அரைவாசி இந்த 25 தாக்கினா என்ன வர போகுது? 75 இருக்கு. 75 இருக்க போகுது. 75 வீதம் வரும் வரைக்கும் வந்திருக்கும். இதுக்கு அடுத்த டைம் எவ்வளோ வர போகுது உனக்கு? T½ இருக்கும். இதுக்கு அடுத்த டைம் எவ்வளோ வர போகுது? T½ அதாவது அரைவாழ்வு காலமா தான் இருக்க போகுது. ஏன்னா இதுல அரைவாசியா தான் இருக்கும். இதுல அரைவாசியா தான் இருக்கும். இந்த சரிவோட அரைவாசி. இப்ப என்ன 75 வீதம் தாக்கம் அடைஞ்சிட்டு 25 வீதம் தான் மீதம் இருக்குது. இந்த 25 வீதத்துல அரைவாசி 25 வீதத்து அரைவாசின்றது எவ்வளவு? 12.5. 12.5 என்ன போதும் உனக்கு? 87.5. 87.5. இதுக்கு அடுத்த டைமும் என்ன? இதுக்கு அடுத்த டைமும் T½ அரைவாழ்வு காலமா தான் இருக்கு. இப்போ உனக்கு எவ்வளவு இருக்குது? 12.5. 12.5ன்னு சொன்னா 12.5 அரைவாசி எவ்வளவு? 12.5 அரைவாசின்றது 6.25. 6.25. இந்த 6.25 தாக்குறதுக்கு இது தாக்குறது 6.25ன்றது எவ்வளோ? 6.25ன்றது இதோட 6.25 கூட்டின அனுசரிச்சுன்னா 93.75. 93.75 அறிக்க போதும். 93.75. 93.75 தாக்குறதுக்கு இதுக்கு இடைப்பட்ட இந்த இதுக்கு எடுக்கிற டைம் வர போதும். இதுக்கு எடுக்கிற டைமும் அரைவாழ்வு காலமா இருக்கு. இதுல பாரு, அப்ப மொத்தம் எத்தனை அரைவாழ்வு காலம் சம்பந்தப்பட்டிருக்காரு? 1 2 3 4. அப்ப 4 அரைவாழ்வு காலம். 4 அரைவாழ்வு காலம் தானே எவ்வளோ? 40. எவ்வளவு சொல்லுங்க? 40 செகண்ட். 40 செகண்ட். 4 அரைவாழ்வு காலம் வந்து 40 செகண்ட் செஞ்சா ஒரு அரைவாழ்வு காலம் எவ்வளவு வர போதும்? 40 செகண்ட். என்ன செய்ய? 4 பிரிச்சு எவ்வளவு வர போதும்? 10 செகண்ட். 10 செகண்ட் இருக்கும். 10 செகண்ட் இருக்கும். 10 செகண்ட் இருக்க போதும். சரியா? ஆகவே என்ன உனக்கு அந்த கூட்டு சி கூட்டு சரி. என்ன அந்த சி கூட்டு சரி. உனக்கு இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சேன்னா இன்னொரு வழியிலையும் செய்யலாம். 93.75 தாக்கம் அடைஞ்சிட்டாரு. மீதம் இருக்கிற பகுதி எவ்வளோ? மீதம் இருக்கிற பகுதி 6.25. மீதம் இருக்கிற பகுதி 6.25. இந்த 6.25 6.25 93.75 சுருக்கு 6.25 93.75 சுருக்கிறேன். எத்தனை விட போகுது உனக்கு? 1 16 வரும். 6.25 சுருக்கலாம். சுருக்கிறேன் 1 16. 1 16ன்றது 1 2 4ஆம் அடுக்கு. 1 16ன்றது 1 2 4ஆம் அடுக்கா இருக்கு. இந்த இருக்கிற 4 இருக்கிறது இந்த 4 வந்திருக்கிற டைம் இந்த 4ஆல பிரிச்ச எவ்வளவு வரும்? 10 செகண்ட். 10 செகண்ட். இந்த மாதிரியும் காணலாம். இந்த மாதிரியும் என்ன செய்யலாம்? உனக்கு காணலாம். ஆகவே சி கூட்டண சரி 10 செகண்ட் சரி. பி கூட்டு இருந்திருக்கான். முதல் வரிசை தாக்கம் ஒன்றோட அரைவாழ்வு காரணத்துக்கு சமன்பாடு இருந்திருக்கான். அந்த சமன்பாட்டுல பாரு உனக்கு என்ன வரணும்? கீழே வீதம் மாறி வரணும். அதாவது ஒரு கேதான் வரணும். இங்க அவன் 2ஆல பெருக்கி வச்சிருக்கான். 2 கேன்சல் இருக்கான். அந்த ஆள என்ன அந்த டி கூட்டு சரி. அதால அந்த டி கூட்டு சரி. பியும் சியும் சரி. எதனா விட பியும் சியும் சரி 3ஆவது விட. பியும் சியும் சரி 3ஆவது விட. இந்த டி கூட்ட பாரு. டி கூட்டு வந்துகிட்டு ஒழுங்கா பார்க்காம விட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுங்க? டி கூட்டம் சரின்னு எடுத்து 4ஆவது விட போட்டுவாங்க. டி கூட்டம் வந்துட்டு சரியா ஒழுங்கா பார்க்காம விட்டான்னு சொல்லி சொன்னா பிசிடி சரி 4ன்னு சொல்லி விடைய போட்டுவாங்க. அதுக்கும் விட இருக்குது தந்திருக்கான் பாரு. ஆனா உனக்கு நல்லா பார்த்து என்னன்னா சரி அங்க ஒரு 2 ஒன்று சேர்த்து வச்சிருக்கான். ஆனா அந்த 2 வராது. அரைவாளுக்கான சமன்பாடுல வீத மாறி மட்டும் தான் வரும். ஒரு கே தான் வரும். 2 கே வராது. அப்ப பியும் சியும் சரி 16வது எம்சி கேள்விக்கு 3ஆவது விட. 16வது எம்சி கேள்விக்கு
மூணாவது விட 17வது எம்சிக்கு பார். 17வது எம்சிக்கள் இல்ல பாரு என்ன சொல்றீங்கன்னு சொன்னா இலட்சிய வாயு பற்றிய பின்வரும் கூட்டுகள் உண்மையாற்றது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். எல்லா இலட்சிய வாயு மூலக்கூறும் விரைப்பானவையும் கோள வடிவம் ஆகும் சொல்றீங்க. எல்லா இலட்சிய வாயு மூலக்கூறுகளும் விரைப்பானவையும் கோள வடிவமானவையும் சொல்றீங்க. சரியா அப்படியா? சரி, இந்த கூட்டும் சரி. அடுத்த ரெண்டாவது கூட்டம் என்ன சொல்லிக்கான்? வாயுவின் கனவலோட ஒப்பிடுகையில் வாயு மூலக்கூறின் கனவுல புறக்கணிக்கத்தக்கன்னு சொல்றாங்க. வாயுட கனவலோட ஒப்பிடுகையில் இலட்சிய வாயுக்களுக்கு அவங்களோட கனவுல என்ன செய்யுது? வாயு என்ன வாயுட கனவுலோட ஒப்பிடுகையில் பாத்திரத்து கனவுல வந்துட்டு பெருசா இருக்கிறதால நம்ம நேசலாம் இலட்சிய வாயுக்களுக்கு வாயுக்கள கனவுல என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது கூட்டம் சரி. மூணாவது கூட்டம் பாரு, கதிவர்க்க இடையான கதிவர்க்க இடையானது வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் சொல்லிக்கான். கதிவர்க்க இடைன்றது சரிதானே? கதிவர்க்க இடைன்றது தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமனா இருக்கும். கதிவர்க்க இடைன்றது தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமனா இருக்கும். இங்க என்ன சொல்லிக்காண்டா? வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் சொல்லலாம். வெப்பநிலைக்கு நேர் விகித சமனான்னு சொல்லிக்கான். ஆகவே நான் சி கூட்டு சாரி மூணாவது கூட்டு பிள்ளை மூணாவது கூட்டு பிள்ளை கேட்ட கேள்வி பிள்ளையானதான் உண்மையாட்டது கேட்டிருக்கேன். நான் மூணாவது விட கொடுக்கலாம். நாலாவது கூட்ட பாரு, உயர் கொதிநிலை மற்றும் தாளாமுக்கத்தில் மெய்வாயுக்கள் இலட்சியை நடத்தி அண்மிக்கணும்னு சொல்லிக்கான். உயர் வெப்பநிலையும் தாளாமுக்கத்திலும் என்ன செய்யும்? மெய்வாயுக்கள் வந்துகிட்டு என்ன செய்யும்? இலட்சியை நடத்திய அண்மைக்கும் படிச்சிருக்கோம். ஆகவே நாலாவது கூட்டம் சரி. அஞ்சாவது கூட்ட பாரு, இலட்சிய வாயு ஒன்றின் கனவளவும் மூல் எண்ணிக்கையும் மாறிலியாக உள்ள போதோ வாயுவின் அமுக்கமானது தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். ஏன்னா இலட்சிய வாயு ஒன்றின் கனவளவோ மூல் எண்ணிக்கை மாறாதிருக்கும் போதோ வாயுவின் அமுக்கமானது தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். இதான சார்ல்சன் அமுக்க விதி சொல்லுது. சார்ல்சன் அமுக்க விதி தானே சொல்லுது? குறித்த திணிவு வாயிட கனவளவு மாறாது இருக்க. குறித்த திணிவு வாயிட கனவளவு மாறாது இருக்கு. அதுல தனி வெப்பநிலை என்ன செய்யும்? அமுக்கம் வந்துக்கிட்டு தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமனா இருக்குன்னு சொல்றான். சொல்லிருக்கேன். சரி, அங்க குறித்த திணிவு சரியா? குறித்த திணிவு என்ன? குறித்த மூலளவு தான் சொல்றேன். குறித்த அளவு மூலளவு தான் நாங்க குறிப்பிடுறது. இதான் சார்ல்சன் அமுக்க விதின்னு சொல்லிருக்கு. இப்ப என்ன பிள்ளையான கூட்டு என்ன? பிள்ளையான கூட்ட பிள்ளையான கூட்டு மூணாவது கதிவர்க்கடியானது வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் சொல்லிக்கான். வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் இல்ல, தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன். அது மூணாவது கூட்டு பிள்ளை. இதே இது மூணாவது கூட்டு இல்ல, ஒரு மூணாவது கூட்ட வேற ஏதாவது கூட்டு இப்படி கூட்டு உங்களுக்கு ஃபைனலுக்கு வந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா இதுக்கு முன்னுக்கு வந்திருக்குது கதிவர்க்க இடை வந்துக்கிட்டு வெப்பநிலைக்கு தனி வெப்பநிலைக்கு விகித சமன் அடிக்கும். தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன்றது சரி, வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் சொன்னா பிள்ளை. இதே இது இந்த கூற்று வெப்பநிலைக்கு அதாவது கதிவர்க்க இடையானது வெப்பநிலையோட மாறுபடும். கதிவர்க்க இடையானது வெப்பநிலையோட மாறுபடும் சொல்ல வச்சுக்க. கதிவர்க்க இடையானது வெப்பநிலையோட மாறுபடும் சொன்னா அந்த கூற்று சரி. வெப்பநிலையோட மாறுபடும் ஆனா என்ன செய்யாது? நேர் விகித சமனா இருக்காது. வெப்பநிலையோட மாறுபடும் ஆனா என்ன செய்யாது? நேர் விகித சமனா இருக்காது. 13வது கூட்டு என்ன? சரி, 13வது எம்சி கேள்விக்கு மூணாவது கூட்டு வெப்பநிலைக்கு நேர் விகித சமனா இருக்கும். சரியான வெப்பநிலைக்கு நேர் விகித சமன்ல தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமனா இருக்கு. 17வது எம்சி கேள்விக்கு மூணாவது 17வது எம்சி கேள்விக்கு மூணாவது விட 18வது எம்சி பார். ஓகே, 18வது எம்சிக்கு கேள்வி. 18வது எம்சி கேள்வியில பாரு, கிராஃப் ஒன்று வந்திருக்கான். இந்த மாதிரி கிராஃப் ஒன்று வந்திருக்கான் பாரு. இந்த கிராஃப் வந்துகிட்டு சரியா 50ல வந்திருக்காரு. இது வந்துட்டு எங்க இருக்குது? 25ல இருக்குது. 25
இதுல நடுப்புள்ளி தந்திருக்கான் பி. இந்த பி வந்துட்டு அதாவது சமோல புள்ளி பி இது வந்துட்டு சரியாங்க இருக்குது 6க்கு சமனா இருக்குது 6க்கு சமனா இருக்குதுன்னு பாரு. இது இந்த இடத்துல 10 இருக்குது 10 இருக்குது. இது அன்னளவா 1 கிட்ட சமனா இருக்குது 1 கிட்ட சமனா இருக்குது. இந்த மாதிரி தான் கிராஃப் இருக்குது பாரு. இந்த மாதிரி தான் கிராஃப் இருக்குது. ஓகே, இதுல பாரு என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா குறித்த செறிவுள்ள ஓர் அமில மென்மூல கரைசல் 18வது MCQல பாரு. குறித்த செறிவுள்ள ஓர் அமில மென்மூல கரைசல் அமில மென்மூல கரைசல் ஒன்றின் மென்மூலமா 25 சென்டிமீட்டர் கனவளவானது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 0.1 மூல் per டெசிமீட்டர் கியூப் HCl ஹைட்ரோகுளோரிக் அசிட் HCl கரைசலினால் நியமிக்கப்பட்ட போதோ பெறப்பட்ட pH வலை அருகே தரப்பட்டுள்ளது. மென்மூலத்தின் அயனாக்க மாறிலி KB ஆகும். மின்மூலத்தின் அயனாக்க மாறிலி KB ஆகும். பின்வருவனவற்றில் சரியான கூட்டை தெரிவு செஞ்சிருக்கான். சரியான கூட்டை தெரிவு செஞ்சிருக்கான். புள்ளி B-யில் கரைசல்ற H3O+ சரிவும் OH- சரிவும் சமனா இருக்குன்னு சொல்லிருக்கான். புள்ளி B இதான் புள்ளி பின்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல தான் புள்ளி B. இந்த புள்ளி B வந்துகிட்டு உனக்கு எப்படி இருக்குது? pH பெறுமதி 6க்கு சமனா இருக்குது. pH பெறுமதி 6க்கு சமனா இருக்குது. 6க்கு சமனா இருக்காருன்னு சொல்லி சொன்னா உனக்கு என்ன சொல்லல? அது 6க்கு சமனா இருக்காருன்னு சொல்லி சொன்னா pH அதாவது pH வந்துகிட்டு 6ஆ இருக்குது. pOH எப்படி இருக்கும்? 8ஆ இருக்கும். pH வந்துட்டு 6ஆ இருக்கும். pOH எப்படி இருக்கும்? 8ஆ இருக்கும். pHம் pOHம் சமன் இல்ல. pHம் pOHம் சமன் இல்லைன்னு சொல்லி சொன்னா அங்க அந்த இடத்துல அந்த கரைசலோட H3O+ சரிவும் OH- சரிவும் எப்படி இருக்கும்? சமனா இருக்காது. ஆக முதலாக கூட்டு பில. முதலாக கூட்டு என்ன? பில. கேள்வி என்ன? சரியான கூட்டு கேட்டிருக்கான். ஓகே, ரெண்டாவது பாரு. பயன்படுத்திய மென் அமிலத்தின் KB கூடும் போதோ சமோல புள்ளியின் pH ஆனது B-யினால் குறிப்பிடப்படும் pH-லும் குறைவாக அமையும் சொல்லிருக்கான். அதாவது KB கூடுறான்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? இந்த ஓரமில மென்மூல கரைசல் என்ன செய்யும்? பிரிகிற அளவு வந்துகிட்டு கூடும். பிரிகிற அளவு செய்யும் கூடும். பிரிகிற அளவு கூட போகல சமோல புள்ளில இந்த pH பெறுமதி என்ன செய்யும்? உயரும். pH பெறுமதி என்ன செய்யும்? உயரும். சமோல புள்ளில என்ன செய்யும்? pH B-ல வந்துகிட்டு pH பெறுமதி என்ன செய்யும்? உயரும். ஆக அந்த கூட்டு என்ன? குறைவாக அமையும் சொல்லிருக்கான். ஆகவே என்ன அந்த கூட்டு பில. அடுத்த என்ன? புள்ளி C மூணாவது கூட்ட பாரு. புள்ளி C-யில் கரைசலிற pH ஆனது பயன்படுத்தி HCl-இன் pH-லும் கூடியதாகவும் சொல்லிருக்கான். புள்ளி C-ல பாரு. புள்ளி C-ன்றது இந்த இடத்துக்கு வந்துட்டார். புள்ளி C-ன்றது இந்த இடத்துல இருக்குது. புள்ளி C-ன்னு இந்த இடத்துல இருக்குது. கிராஃப் வச்சு பார்க்க போகக்குள்ள இது அன்னளவா கிட்டத்தட்ட 60-65 கிட்ட வர மாதிரி இருக்குது. 60 சென்டிமீட்டர் 65 சென்டிமீட்டர் கணத்துல வர மாதிரி இருக்குது. ஓகே, சரி. இதுல ஆரம்பத்துல இருந்த HCl pH விட இது எப்படி இருக்குன்னு சொன்னா கூட இருக்குன்னு சொல்லிருக்கான். இந்த புள்ளி C-ல இருக்கிற கரைசல்ற H+ அளவு அதாவது pH பெறுமதி வந்துகிட்டு ஆரம்பத்துல இருந்ததை விட என்னன்னு சொல்லிருக்கான்? கூட கரைசல் பயன்படுத்தி HCl-இன் pH-லும் புள்ளி C-யில் கரைசலின் pH ஆனது பயன்படுத்தி HCl-இன் pH-லும் கூடியதாகவும் சரியான். ஏற்கனவே இருந்ததை விட கூட இருக்கும் சரியான். இங்க பாரு, இந்த இடத்துல ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன இருக்குது? HCl இருக்குது. ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு HCl இருக்கு. ஒரு சரிவுல HCl இருக்குது. அந்த HCl அதாவது ஹைட்ரோகுளோரிக் அசிட் எடுத்து இந்த மென் அமிலத்தை தாக்க விட போக்குள்ள என்ன செய்யுது? நீ இப்ப 60 சென்டிமீட்டர் கணம் எடுக்கன்னு வச்சுக்குவ. 60 சென்டிமீட்டர் கணம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு போக்குள்ள 50 சென்டிமீட்டர் கணம் என்ன செய்யுது? தாக்கம் அடையுது. 50 சென்டிமீட்டர் கணம் என்ன செய்யுது? தாக்கம் அடையுது. 50 சென்டிமீட்டர் கணம் தாக்கம் அடைஞ்சிட்டதுக்கு பிறகு மிச்சதெல்லாம் என்ன செய்யும்? அதுக்கப்புறம் நீ சேர்க்கறது தானே செய்யும். அது அங்க அமிலமா இருக்கு. அதுக்கு பிறகு மேலதிகமா சேர்க்கறது என்ன? அங்க அமிலமா சேமிக்கப்படும். மத்ததெல்லாம் என்ன செய்யும்? தாக்கம் அடைஞ்சிடும். இப்ப நீ 60 சென்டிமீட்டர் கணம் புள்ளி C-ன்றது 60 சென்டிமீட்டர் கணம். இந்த 60 சென்டிமீட்டர் கணத்துல 50 சென்டிமீட்டர் கணம் என்ன செஞ்சிடும்? இந்த மென்மூலத்தோட தாக்கம் அடைஞ்சிடும். மீதம் இருக்கிற 10 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற HCl அதாவது H3O+ தான் என்ன இருக்க போதோ இங்க கரைசல்ல இருக்கும். 10 சென்டிமீட்டர் கணத்துல இருக்க H3O+. இங்க என்ன சரிவு வந்திருக்கான்? சரிவு பாரு. இல்லாட்டி நான் சரிவு C எடுக்கணும். C எடுத்திருக்கேன். அல்லது என்ன சரி வந்துட்டு என்ன வந்திருக்கான்? சரி வந்துட்டு 0.1 m வந்திருக்கான். இந்த 0.1 m 10 சென்டிமீட்டர் கணத்துல என்ன இருக்க போதோ 10 சென்டிமீட்டர் கணம்
10 சென்டிமீட்டர் கனம். இதுல என்ன பயன்படுத்த சமன் என்ன C1V1 சமன் C2V2க்கு சமனா இருக்கு. இப்ப பாரு, இப்ப தற்போது இருக்கிற 60 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற அதுல இருக்கிற S3O+ செறிவு, அதாவது SCl செறிவு இருக்குது C தர, அதுல கனவளவு இங்க என்ன கனவளவு இருக்குன்னு பாரு. இதுல 10 சென்டிமீட்டர் கணம் தான் இவர் இருக்காரு, இந்த செறிவுல வந்துட்டு இருக்கும். இதுல மூலளவும் இப்ப இருக்கிற மூலளவும் சமன். அப்ப மூல சமப்படுத்துற C1V1 சமன் C2V2 0.1 10 சென்டிமீட்டர் கணம் செறிவு தர. இப்ப இருக்கிற கரைசல்ற செறிவு, இப்ப இருக்கிற கரைசல்ற செறிவு இது வந்துட்டு நீ 60 சென்டிமீட்டர் கணம் எடுத்திருக்காய். வெண்மூலம் எவ்வளவு இருக்காரு 25 சென்டிமீட்டர் கணம், மொத்தமா எவ்வளவு இருக்க போகுது 85 சென்டிமீட்டர் கணமா இருக்கு. 85 சென்டிமீட்டர் கணமா இருக்கு, 85 சென்டிமீட்டர் கணமா இருக்கு. இதை கொண்டு இங்க பிரிச்சேன்னு சொன்னா 0.1 10 சென்டிமீட்டர் கணம் கீழே இருக்குது 85 சென்டிமீட்டர் கணம் சமன் சியா இருக்கு. இப்போ உனக்கு என்ன சொல்லலாம், இந்த சீன்றது தற்போது இருக்கிற SCl சரி, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சரி, SO+ செறிவுன்றது ஆரம்பத்துல பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செறிவை விட குறைவா இருக்குன்னு சொல்லலாம். இதுல பெரிய சுருக்கி எடுத்த என்ன பெருமதி என்ன இருக்கும், 0.1 குறைவா தான் இருக்கணும், 0.1 குறைவா தான் இருக்கணும். என்ன அப்ப உனக்கு என்ன சொல்லலாம், H3O+ செறிவு குறையுது, H3O+ செறிவு குறைஞ்சாருன்னு சொல்லி சொன்னா உனக்கு என்ன செய்யும், pH பெருமதி கூடும். pH பெருமதி என்ன செய்யும், கூடும். ஆகையான 3 கூட்டுருவோம். சரி, 3 கூட்டுருவோம். சரி, கேட்ட கேள்வி என்ன, சரியான கூட்டு தானே கேட்ட, கேட்ட கேள்வி என்ன, சரியான கூட்டு தான் கேட்ட. முதலாவது கூட்டு பிள்ளை, ரெண்டாவது கூட்டும் பிள்ளை, 3 கூட்டு சரியா இருக்காது. 4 கூட்ட பாரு. நியமிக்கப்பட்ட மென்மூலத்துல செறிவு தந்திருக்கான், நியமிக்கப்பட்ட மென்மூலத்துல செறிவு பாரு. நம்ம என்ன மென்மூலம் எவ்வளவு எடுத்திருக்கோம், 25 சென்டிமீட்டர் கனம் எடுத்திருக்கோம். மென்மூலம் 25 சென்டிமீட்டர் கனம் எடுத்திருக்கோம். அது என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த SCl 50 சென்டிமீட்டர் கனம் தாக்கம் அடையுது. அப்ப ரெண்டும் என்ன, பயன்படுத்தப்பட்ட மென்மூலம் வந்துட்டு ஓர் அமில மென்மூலம். இங்க SClன்றது யாரு, ஓர் மூல என்ன, ஒரு மூல வண்ணமிலம், ஒரு மூல வண்ணமிலம். அப்ப என்ன செய்யும், தாக்கத்துக்கு வந்துக்கிட்டு தாக்கத்தை எழுதி பார்த்தேன்னா 2 பேரும் எப்படி இருக்கும், P= 1 கொண்டா வரப்போறார், P= 1 கொண்டு. அப்ப 2 மூலளவும் சமன். அப்ப உனக்கு என்ன சொல்லலாம், C1V1 சமன் C2V2 சமன்பாடு பயன்படுத்தலாம். C1 ஆரம்பத்துல நம்ம SCl சரியோட வந்திருக்கான் பாரு, SCl சரி வந்துட்டு 0.1 தர கனவுல 50 சென்டிமீட்டர் கணம் பயன்படுத்துற நடுநிலை ஆக்குறதுக்கு சமன். இதுல செறிவு வந்துகிட்டு யாரு, ஓர் அமில மென்மூலத்துல செறிவு வந்துட்டு சீன் எடுக்கன் தர கனவுல 25 சென்டிமீட்டர் கணம் பயன்படுத்தப்படுது, 25 சென்டிமீட்டர் கணம் பயன்படுத்தப்படுது. இது அப்படியே இங்க கொண்டு வந்தேன் சொன்னா 0.1 தர 50 சென்டிமீட்டர் கணம் கீழே என்ன செய்யும் 25 சென்டிமீட்டர் கணம்னு வருது சமன் சி. இதுல சாரி என்ன சி சுருக்கி எடுத்த என்ன, சீட எவ்வளவு போகுது 0.2 m இருக்கும், 0.2 m இருக்கும், 0.2 மூல் பெர் டெசிமீட்டர் கியூப். இங்க என்ன தந்திருக்குது 0.05 தந்திருக்காங்க. என்ன அந்த கூட்டு பிழை, 4 கூட்டு பிழை. 5 கூட்ட பாரு, இந்நியமிப்புக்கு பினோப்தலின் காட்டிய பயன்படுத்த முடியும். சரிக்கா, பினோப்தலின் காட்டிய பயன்படுத்த முடியும். இதுல பாரு பி தான் முதல்ல சமோல புள்ளி. இதுல pH எவ்வளவு இருக்குது 6 இருக்குது. இது வந்துகிட்டு pH பினோப்தலின் வீச்சுக்குள்ள இருக்காரு, இது வந்துகிட்டு பினோப்தலின் வீச்சுக்குள்ள இருக்க மாட்டாரு. ஆக நம்மளுக்கு என்ன செய்யலாது, இதுல பினோப்தலின் காட்டிய பயன்படுத்த இயலாது. நம்மளுக்கு இது என்ன செய்யலாம், இதுங்க மெதலோரேஞ்ச் காட்டி, அதாவது மெதேச மஞ்சள் அல்லது மெதல் சோப்பு ஆகிய காட்டிகளை நம்ம என்ன செய்யலாம், இங்க பயன்படுத்தலாம். ஆகிய 18வது MCQ கேள்விக்கு கேட்ட கேள்வி என்ன, சரியான கூட்டு கேட்டீங்க. எத்தனாவது விட, 3வது விட, 3வது விட. 19வது MCQ பார், 19வது MCQ. ஆஹ் 19வது MCQ என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீரில் அரிதாக கரையும் உப்புக்களின் கரைதிறனில் pH-இன் செல்வாக்கு தொடர்பான கீழே தரப்பட்ட கூட்டுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்கான், தவறானது எதுன்னு கேட்டிருக்கான். குளோரைட், புரோமைட், அயோடைட் ஆகிய அந்நியன்கள் நீர் பகுப்படைவதில்லை என்பதால் பொதுவாக இவற்றை அந்நியனாக கொண்ட அரிதில் கரையின் உப்புக்களின் கரைதிறன் pH-னால் பாதிப்படையாதுன்னு சொல்லிக்கான். இங்க பாரு, குளோரைட், புரோமைட், அயோடைட், குளோரைட், புரோமைட், அயோடைட். இங்க பாரு, குளோரைட், புரோமைட், அயோடைட்ன்றது வண்ணமிலங்கள இணைகாரங்களா இருக்கு. சரிண்ணா, குளோரைட், புரோமைட், அயோடைடுன்றது வண்ணமிலங்கள இணைகாரங்களா இருக்கக்கூடாது, வண்ணமிலங்கள இணைகாரங்கமா இருக்கும். சரிண்ணா, இதுக்கு
உனக்கு என்ன செய்யலாது இப்ப இது வந்துகிட்டு வண்ணமிலம்ன்றது என்ன முற்றாக பிரிகை அடையும். வண்ணமிலம் என்ன செய்யும்னா தீக்கிர தண்ணியை சேர்த்து என்ன செஞ்சிடும் முற்றாக பிரிகை அடைஞ்சிடும். என்ன செய்யும் வண்ணமில தண்ணியை சேர்க்க என்ன செய்யும் முற்றாக பிரியும். அதாவது எஸ் பிளஸ் ஆகும் எஸ்3O பிளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும். சிஎல் அடுத்த என்ன செஞ்சா அது எஸ்3O பிளஸ் சிஎல் மைனஸ் ஆகும் பிரியும். எஸ்பிஆர் அடுத்த என்ன சொன்னா அது எஸ்3O பிளஸ் ஆகும் பிஆர் மைனஸ் ஆகும் பிரியும். இப்படி பிரிகை அடையும் வரேன்னு அவர் சேர்ந்துட்டு இருக்கிறது அவங்களுக்குள்ள என்ன தண்ணியை காட்டின உடனே அவங்களுக்குள்ள சேர்ந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா குயிக்கா பிரிஞ்சிடுவாங்க. அப்படி இருக்க நீ வந்துகிட்டு இந்த அயன்களை கொண்ட ஒரு சேர்வை வச்சுக்கின்றது. இந்த அயன்களை கொண்ட ஒரு சேர்வையை கொண்டு தண்ணியில கரைக்க போகக்குள்ள இவர் என்ன செய்வார் இப்ப சிஎல் மைனஸ் அது இப்போ ஒரு ஏஜிசிஎல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஜிசிஎலோ அல்லது பிபிசிஎல்2 இது இப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா வெள்ளி குளோரைட்டோ அல்லது ஈய குளோரைட் இருக்குன்னு சொல்லிச்சுக்கோ. இவரை எடுத்து நீ என்ன செய்யறேன்னா தண்ணியில கரைக்க போகக்குள்ள இந்த குளோரைடு அதுல இருக்கிற அந்த குளோரைடு வந்துகிட்டு எஸ் பிளஸ் நீர்ல இருக்கிற எஸ் பிளஸ் வாங்கி HCl உருவாக்க இயலும்னா தான் அது என்ன செய்யும் கரைதிறனை பாதிக்கும்னு சொல்லலாம். அப்ப இவர் என்ன செய்ய மாட்டாரு அந்த எஸ் பிளஸ் வாங்கி எடுக்க மாட்டாரு. ஆகவே நம்மளுக்கு என்ன சொல்லலாது இவர் வந்துகிட்டு கரைதிறனை பாதிக்கும் சொல்லலாது. இவர் என்ன செய்வாரு கரைதிறனை பாதிக்க மாட்டாரு. கரைதிறன் என்ன செய்யாது பாதிக்க மாட்டாது. அப்ப முதலாவது கூட்டு என்ன பாதிக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டான். சரி பாதிக்க மாட்டான்னு சரி கேட்டகரி என்ன தவறான கூட்டுக்கிறீங்க. கேட்டகரி தவறான கூட்டு. சரி இரண்டாவது கூட்ட பாரு. கால்சியம் ஹைட்ராக்சைடின் நிரம்ப கரைசலின் pH-ஐ அதிகரிக்கும் போதோ அதோட கரைதிறன் என்ன செய்யும் குறைவடையும் சொல்லியான். கால்சியம் ஹைட்ராக்சைடு நிரம்ப கரைசல் நிரம்ப கரைசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. கால்சியம் ஹைட்ராக்சைடு நிரம்பல் கரைசல் கால்சியம் ஹைட்ராக்சைடு நிரம்பல் கரைசல்னு சொல்லிருக்கான். சரி கால்சியம் ஹைட்ராக்சைடு இல்ல செப்புடனே ஓகே. இதான் தாக்கம் சரிதான். இதான் தாக்கம். இதுல pH அதிகரிக்கும் போது அதன் கரைதிறன் குறையும் சொல்லியான். pH அதிகரிக்கும் போது கரைதிறன் குறையும் சொல்லியான். இதுல நீ pH அதிகரிக்க என்ன செய்யும் அதுல H3O+ செறிவு கூடும். pH அதிகரிக்க என்ன செஞ்சுன்னா அங்க என்ன செய்யும் H3O+ செறிவு கூடும். H3O+ செறிவு கூடுறான்னா அந்த H3O+ என்ன செய்யும் இந்த இருக்கிற OH- எடுத்து என்ன செய்யும் நீரா மாத்தும். H3O+ செறிவு கூடுறான்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யும் H3O+ செறிவு கூடுறான்னு சொல்லிச்சுன்னா அங்க என்ன செய்யும் OH- செறிவு குறையிறான்னு செய்யும். சரியா OH சாரி என்ன H3O+ செறிவு கூடுறான்னு சொல்லிச்சுன்னா H3O+ செறிவு கூட என்ன செய்யும் சொன்னா OH- செறிவு வந்துட்டு குறையும். OH- செறிவு குறையும். OH- செறிவு குறைய என்ன செய்யும் இதுல OH- செறிவை கூட்டுறதுக்காக வேண்டி தாக்கம் என்ன செய்யும் முன்னோக்கி நகரும். தாக்கம் முன்னோக்கி நகர்ந்துன்னு சொல்லிச்சுன்னா இதுல கரைதிறன் என்ன செய்யும் கூடும். கரைதிறன் என்ன செய்யும் தாக்கம் முன்னோக்கி நகர்றான்னு சொன்னா கரைதிறன் என்ன செய்யும் கூடும். இங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா கரைதிறன் குறையுதுன்னு சொல்றீங்க. ஆகவே என்ன ரெண்டாவது கூற்று பிழை. ரெண்டாவது கூற்று சரி கொஞ்சம் இதுல சாரி என்ன pH அதிகரிக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே சரி கொஞ்சம் பிள்ளை சின்ன ஒரு விஷயம் என்ன சொன்னா pH அதிகரிக்கும் குறைக்கிறேன்னு சொல்ல pH அதிகரிக்குன்னு சொல்லிட்டான். pH அதிகரிக்கான்னு சொன்னா OH- செறிவு கூடுது. pH அதிகரிக்கான்னு சொன்னா OH- செறிவு கூடுது. pH அதிகரிக்க போக OH- செறிவு கூடும். OH- செறிவு கூட என்ன செய்யும் OH- செறிவு கூட தாக்கம் என்ன செய்யும் முன்னோக்கி நகரும். தாக்கம் வந்துட்டு என்ன செய்யும் சாரி என்ன தாக்கம் வந்துட்டு பின்னோக்கி நகரும். தாக்கம் வந்துட்டு பின்னோக்கி நகர என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா தாக்கம் பின்னோக்கி நகர இந்த இருக்கிற இவர் வீழ்படிவு என்ன செய்யும் கூடும். வீழ்படிவு கூடும். அதாவது இவர் கரையிற அளவு என்ன செய்யும் குறையும். கரையிற அளவு குறையும். அப்ப என்ன செய்யும் கரைதிறன் குறையும். இங்க என்ன சொல்லிருக்கான் கரைதிறன் குறையும் சொல்லிருக்கான். சரி சாரி pH அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க. நான் pH நேரத்துல pH குறையும் சொல்லி எடுத்துறேன். pH அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க. pH அதிகரிக்கான்னு சொன்னா OH- செறிவு கூடும். OH- செறிவு கூட அதை குறைக்கும் மூலமாக தாக்கம் என்ன செய்யும்
பின்னோக்கி நகரும். தாக்க பின்னோக்கி நகர இவங்களோட வீழ்படிவு வந்துட்டு அதிகரிக்கும், கரையிற அளவு குறையும், வீழ்படிவுற அளவு கூடும். அவை என்ன கரைதிறன் குறையும் சொல்லலாம், கரைதிறன் குறையும் சொல்லிக்கான். அவை என்ன ரெண்டாவது சரி, ரெண்டாவது சரி. மூணாவது பாரு, மூணாவது சொல்லிக்கன்னா எஃப் மைனஸ் புளோரைடு அயன் இருக்குது, ஒக்சலேட் அயன் இருக்குது, கார்பன் அயன் ஆகிய அயன்களை கொண்ட அரிதிற்கரையும் உட்புக்களின் கரைதிறனானது பிஹெச் குறைக்கப்படும் போது அதிகரிக்கும் சொல்லிக்கான். இதெல்லாம் வந்துகிட்டு என்ன மென்னமில மூலிகங்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன மென் அமிலங்களோட மூலிகங்கள், அதாவது மென் அமிலங்களோட இணைகாரங்கள். இதுக்கு வந்துகிட்டு என்ன செய்யணும்னா H+ கொடுக்க அவர் என்ன செய்யணும்னா குயிக்கா H+ எடுத்து நீரா மாறுவார், சரி என்ன அமிலங்களா மாறும். H+ எடுத்து என்ன செய்யும் அமிலமா மாறும், H+ எடுத்து அமிலமா மாறுவாரு. இதுக்கு நீ என்ன செய்யணும்னா பிஹெச் குறைக்கப்படும் போது, பிஹெச் வந்துகிட்டு என்ன செய்யும் குறைக்கப்படும் போதோ பிஹெச் வந்துட்டு என்ன செய்யணும் குறைக்கலாம். பிஹெச் குறைக்கான என்ன H3O+ அளவு குறையும். இப்போ H3O+ அளவு குறையும். இப்போ உனக்கு CO3 2 கார்பனேஷன் CO3 2- என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா H+ ஏற்று ஏற்று என்ன செய்யும் 2H+ ஏற்று H2CO3 வரும், கார்போனிக் அசிட்டா வரும், H2CO3 வரப்போகுது சரிதானே. இப்ப இதுல நீ என்ன செய்யணும் பிஹெச் குறைக்க, பிஹெச் குறைக்க H+ அளவு என்ன செய்ய குறைக்க, என்ன பிஹெச் குறைக்கப்படும் சொல்லிருக்கான்னு சொல்லு, என்ன குறைக்கப்படும் போதுன்னு சொல்லிருக்கான் பிஹெச் குறைக்க, பிஹெச் குறைக்க H+ அளவு குறைக்க, H+ அளவு குறைக்க இதை கூட்டு மூலமாக என்ன செய்யும் தாக்கம் வந்துட்டு இங்க பின்னோக்கி தான் நகரும், அதாவது முன்னோக்கி நகர்ற அளவு குறையும், முன்னோக்கி நகர்ற அளவு குறையும், பின்னோக்கி நகர்ற அளவு என்ன செய்யும் கூடும். கேள்வியில் என்ன சொல்லிருக்க ஆகிய அன்னைகளை கொண்டு அறுதி கரையும் உட்புக்கள். இதுல நீ ஏதாவது ஒரு உப்புன்னு வச்சுக்கவ, உப்பொன்னு எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா அங்க வந்துட்டு அதாவது நீ உப்பொன்னு எது சரி ஒரு உப்பொன்னு இருக்குன்னு வச்சுக்குவ, இதுல கார்பன் உப்பொன்னு இருக்குது. அப்ப பின்னோக்கி தாக்கம் வந்துட்டு பின்னோக்கி வர அளவு தான் கூடும், முன்னோக்கி போறது குறையும். அப்ப என்ன செய்யும் சொன்னா அங்க இந்த உப்பு வந்துகிட்டு பிஹெச் குறைக்க கரையிற அளவு என்ன செய்யும் குறையும், கரையிற அளவு குறையும். இங்க அதிகரிக்கும் சொல்லிக்கான், இங்க அதிகரிக்கும் சொல்லிருக்கான். பிஹெச் குறைக்கப்படும் போது என்ன சொல்லிருக்குது பிஹெச் குறைக்கப்படும் போது, பிஹெச் குறைக்கப்படும் போது என்ன செய்யும் H3O+ சரிவு, அதாவது H+ சரிவு குறையுது. H+ சரிவு வந்துகிட்டு குறையும் போது என்ன செய்யும் செஞ்சுன்னா முன்னோக்கி போறது குறை, அதாவது H+ சரிவு குறையும் போது ஓகே H+ சரிவு குறையும், பிஹெச் குறைக்கப்படும் சொல்லிருக்கான். பிஹெச் குறையிறான்னு சொல்லிச்சுன்னா அங்க H+ சரிவு கூடும். திரும்ப மாறி எடுத்த மாதிரி. ஓகே பிஹெச் குறைக்கப்படும் போது, பிஹெச் குறைக்கப்படும் போது என்ன இருக்கும் H+ சரிவு வந்துட்டு கூடுது. H+ சரிவு கூட போகக்குள்ள என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா முன்னோக்கி நகர்ற வீதம் என்ன செய்யும் கூடும். H+ கூடுன்னு சொல்லிச்சுன்னா குறைக்கும் போது என்ன செய்யும் தாங்க முன்னோக்கி நகரும், தாங்க முன்னோக்கி நகர போகக்குள்ள என்ன நடக்கும் சார், இது ஒரு வந்துகிட்டு இந்த கார்பனேட் அயன், அதாவது கார்பனேட் அயன்டிக்ல ஒரு சேர்க்கை ஒன்று இருக்காருன்னா இதுல என்ன செய்யும் கார்பனேட்டை பறிக்க பார்க்கும், கார்பனேட் கூடுதலா பறிப்பாரு. அப்ப என்ன செய்யும் இது கூடுதலா கரையும், கூடுதலா கரையும். அப்ப என்ன செய்யும் கரைதிறன் அதிகரிக்கும், கரைதிறன் அதிகரிக்கும். இங்க என்ன சொல்லி கரைதிறன் அதிகரிக்கும் சொல்லிக்க நாங்க மூணாவது கூட்டம் சரி, மூணாவது கூட்டம் சரி. நாலாவது கூட்டம் பாரு, நாலாவது கூட்டம் என்ன சொல்லிக்கன்னு சொல்லிச்சுன்னா ஆக்சலேட் அயன், சல்பேட் அயன், அயடைட் அயன் எல்லாமே ஈயத்தோட இருக்காரு. ஆகிய அரிதாக கரையும் ஈயத்தின் உப்புக்களில் வண்ணமிடம் சேர்க்கும் போது கரைதிறனில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படாதது ஒக்சலேட் நிரம்பிய கரைசல் சொல்லியிருக்கான். இதுல பாரு அயடைட் வந்துகிட்டு என்ன நீ வந்துகிட்டு H+ சேர்க்க வந்துகிட்டு என்ன செய்யாரு, அதாவது நீ வந்துகிட்டு H+ சேர்த்தாயின்னு சொல்லிச்சேன்னா அமிலத்தை உப்புகள் வண்ணமிலம் சேர்க்கும் போது, அதாவது H+ சேர்க்க சொல்லி H+ சேர்த்தாயின்னு சொன்னா அது என்ன செய்யும் H+ அயடின், அதாவது அயடைட் அயன்ன்றது ஒரு வண்ணமிலத்திட இணைகாரம், வண்ணமிலத்து இணைகாரம். அப்ப என்ன செய்யுது அது வந்து தாக்கம் அடையாது. அப்ப வண்ணமிலம் என்ன செய்யுது PbI2, அதாவது அயடைட்டை வந்துட்டு என்ன செய்யாது அயடைட்ட கரைதிறன்ல தாக்கம் செலுத்த மாட்டாரு, பாதிப்படையாது. அடுத்தது வந்துகிட்டு பாத்தீங்கன்னா சல்பேட், சல்பேட் பாரு, சல்பேட்ல வந்துகிட்டு என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா இந்த சல்பேட்டுக்கு SO4 2- H+ SO4 2- H+ இடையில இப்படி ஒரு தாக்கமும் இருக்காரு பாரு, என்ன இப்படி ஒரு இடைநிலையில் H2SO4 கரைய போகல என்ன சல்பரிக் ஆசிட் கரைய போல இப்படி ஒரு இடைநிலையில் உருவாக இல்லையா, இப்படி ஒன்று உருவாகித்தானே திரும்ப கரைகிற. இந்த தாக்கமும் இருக்கிறதால இது வந்து குறிப்பிட்ட அளவு சல்பேட்ல வந்துகிட்டு என்ன செய்யணும் அமிலத்தை சேர்க்கிறது, வண்ண அமிலத்தை சேர்க்க போகல குறிப்பிட்ட அளவு என்ன செய்யும். அப்ப அயடைடு வந்துட்டு என்ன செய்யுது எந்த பாதிப்பும் இருக்காது,
சல்ஃபேட்டுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பு இருக்கும். ஒக்சலேட் வந்துட்டு என்ன ஒரு மென்னமில மூலிகம். ஒக்சலேட் வந்துட்டு மென் அமிலத்துல இடைகாரம் இருக்கிறதால நம்ம இங்க சொன்ன மாதிரி தான் நீ அமிலத்தை சேர்க்க என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா இந்த விளைவை உருவாக்குறது, அது அமிலத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யும் இருக்கிற அந்த சேர்வையிலிருந்து பறிச்சிட்டு போகும். தாக்கம் வந்து முன்னோக்கி நகரும். இதை குறைக்கிற இதுல செறிவை குறைக்கும் மூலமாக தாக்கம் முன்னோக்கி நகர என்ன நடக்கும், முன்னோக்கி நகர போகல மற்ற இருக்கிற இந்த மூலத்துல இருந்து இந்த இருக்கிற அயன் என்ன செய்யும், அன்னையனை வந்துட்டு பறிச்சிட்டு போவாரு. அதால என்ன செய்யும், ஒக்சலேட்டர் வந்துகிட்டு கரைதலனை பாதிக்கும். இங்க வந்துட்டு பாதிக்காதன்னு சொல்றீங்க. நான் அந்த கூட்டு பிழை, அந்த கூட்டு பிழை, 4வது பிழை. அடுத்தது 5வது பாரு. நாகம் Zn2+Fe2+ ஆகிய அயன்களை கொண்ட நீர்க்கரைசலில் pH பெருமானத்தை பொருத்தமான வீச்சில் பேணியவாறு H2S செலுத்துவதன் மூலம் ஒரு குறித்த உலோக சல்பேட்டை மட்டும் என்ன செய்யலாம், வீழ்படிவாக்கலாம் சொல்லலாம். குறித்த ஒரு உலோக சல்பேட்டை மட்டும் என்ன செய்யலாம், வீழ்படிவாக்க இயலும்னு சொல்றீங்க. சரி, இங்க பாரு. இதுல நீ என்ன செய்யறா H2 pH H2S செலுத்துறேன்னு வச்சுக்குவ. நீ இதுல H2S செலுத்த போகக்குள்ள உனக்கு என்ன செய்யணும், pH பெருமை, அதாவது நீ pH வந்துட்டு குறைய வச்சிருக்கேன்னு சொன்ன, pH வந்துகிட்டு குறைவா வச்சிருக்கேன்னு வச்சுக்குவ. pH வந்துட்டு குறைக்க போகக்குள்ள KSP குறைஞ்ச CUS KSP குறைஞ்ச CUS PBS எல்லாம் வந்துகிட்டு என்ன செய்யும், படியும் சொல்லலாம். இதே இது வந்துகிட்டு pH பெருமதி கூட்ட போகும். pH பெருமதி கூட்ட போகக்குள்ள உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா கேஎஸ்பி கூடின ZNS FES வந்துட்டு என்ன செய்யும், இங்க பாருங்க ஏன்னா படிய தொடங்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா நீ பிஹெச் பெருமதி கூட்ட போகலாம். என்ன செய்யும், H+ சரிவு கூடும். ஏன்னா H+ சரிவு கூடுறதால அங்க என்ன செய்யும்னா H2S அளவு வந்துட்டு என்ன செய்யும், குறையும். H2S அளவு அங்க குறையும் சொல்லலாம். ஓகே, 5வது கூட்டுன்னு. சரி, 5வது கூட்டு. சரி, இதுல கேள்வி கேட்ட கேள்வி வந்துகிட்டு தவறான கூட்டு கேட்டீங்க. தவறான கூட்டு என்ன, 4வது கூட்டு. தவறான கூட்டு கேட்டீங்க, 4வது கூட்டு. ஓகே, 19வது MCQ கேள்விக்கு 4வது விட. 19வது MCQ கேள்விக்கு 4வது விட. 20வது MCQ கேள்விக்கு வா. 20வது MCQ கேள்வியில ஆர்கானிக் கேள்வி ஒன்று தந்திருக்கான் பாரு. ஓகே, கேள்வி என்ன சொல்லிருக்காங்க, P, Q என்பவற்றுக்கு பொருத்தமான முறை என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாரு, இவரோட என்ன செய்யறானாம், HNO2 தாக்க விடுறானாம். இவரோட NaNO2H+, அதாவது HNO2 தாக்க விட்ட என்ன செய்யும், இதுல இருந்து இந்த இருக்கிற NH2 கலண்டு இவரத்துக்கு என்ன செய்யும்டா ஒரு OH வந்து சேரும். இதுல இருக்கிற இந்த NH2- கலண்டு என்ன செய்யும், இதுல வந்துட்டு ஒரு OH- வந்து சேர போதோ இதுல இருக்கிற எண்ணும் அதுல இருக்கிற என்ன செய்யும்னா ஒரு சேர்ந்து வந்து நைட்ரஜன் சேர்ந்து வந்துட்டு N2 உருவாக்கம். மத்த என்ன செய்யணும், ஒரு H2 வரப்போகுது. ஓகே, அப்ப இதுல என்ன செய்யும்னா இங்க வந்துட்டு உனக்கு OH- வந்து இணையத்தால உனக்கு கிடைக்கிற விலை வந்துட்டு எப்படி இருக்க போதோ CH3CH2C டபுள் பாண்ட் OH இந்த விளைவு கிடைக்கும். இதுக்கு திரும்ப என்ன செய்யறா PCl5 போறானா, PCl5 போடாட்டு செய்யும் OH- கலண்டு அதுல என்ன செய்யும், திரும்ப Cl- வந்து சேர போகுது. அப்ப Q வந்துட்டு என்ன வரப்போதோ CH3CH2O C டபுள் பாண்ட் O Cl இருக்கு. இந்த விலை வரைக்கும் கேட்ட கேள்வி என்ன, PQ Qவை கேட்டிருக்கான். PMQ PMQவும் அந்த விடை சரியா அமைஞ்சிருக்கிறது 4வது விட. எத்தனை விட, 4வது விடையா இருக்குது. 4வது விடையா இருக்குது. 20வது MCQ கேள்விக்கு 4வது விட. 20வது MCQ கேள்விக்கு 4வது விட. 2026 7 வச்சுக்கு நடந்த மொரட்டோ கெமிஸ்ட்ரி பேப்பரை விளக்கம் பார்த்துட்டு முதல் 20 MCQ கேள்விக்கான விளக்கம் பார்த்துட்டோம். சரி பிள்ளைகள், அடுத்து பார்ப்போம்.